ஒரு மனுஷன் வாழ்க்கையில சாக போறேன் அப்படின்னு சொல்றான்னா, அவன் எந்த அளவுக்கு வலிகளையும், கொடுமைகளையும் மனசுல இவ்வளோ நாள் சுமந்துகிட்டு இருந்திருப்பான் அப்படிங்கிறது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் வாழ்க்கையோட கடைசி விளிம்புல நின்னுக்கிட்டு பேசுறான் அப்படின்னா, எந்த அளவுக்கு அவன் மன உடைஞ்சு போயிருப்பான். அது மட்டும் இல்லாம எவ்வளவு கஷ்டங்களை இது நாள் வரைக்கும் அவன் மனசுல சுமந்துக்கிட்டு வந்திருப்பான் அப்படிங்கிறது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? அடுத்தவங்களோட லைஃப்பை தலையிடுறது அப்படிங்கிறது ரொம்பவும் மோசமான விஷயம். ஒருத்தர் கணவன் மனைவி அப்படிங்கிற அவங்களுக்கு மத்தியில் மூன்றாவது நபர் எவ்வளோ சொந்தமாக இருந்தாலும் நடுவில் வர்றது அப்படிங்கிறது யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் ஜெயம் ரவி பேசின அந்த எமோஷனலான விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணி பேசியிருக்கிறாரு ஆக்டர் விக்ரம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக ஆக்டர் ஜெயம் ரவி மற்றும் ஆதி ரவியோட டிவோர்ஸ் கேஸ் தான் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. இந்த பிரச்சனையோட உச்சக்கட்டமாக ஜெயம் ரவி ரொம்ப பிரேக் டவுன் ஆகி சோஷியல் மீடியாவுக்கு கொடுத்த அந்த வீடியோ அப்படிங்கிறது ரொம்பவும் எல்லாரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கு. ஏன்னா இத்தனை வருஷமாக நான் 14 வருஷமாக வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறதே மிகவும் ஒரு பொய். அது மட்டும் கிடையாது, என்னுடைய மனைவி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் பண்ணின கொடுமைகள் ஆரம்ப காலத்திலிருந்தே அதை நான் வெளியில் இது வரைக்கும் சொன்னது கிடையாது. நான் இப்போ ஒரு பொண்ணு கூட இருக்கிறேன் அப்படிங்கிறது தானே உங்களுக்கு பிரச்சனை. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ ஹோட்டலில் போய் 10 நாள் கூட தங்கிட்டு வந்திருக்கேன். அப்பெல்லாம் அது உங்களுக்கு பிரச்சனையாக தெரியல. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நான் உங்களை விட்டுட்டு வெளியில் வந்துட்டேன். இது கொஞ்சம் உங்களுக்கு பப்ளிக் ஆயிடுச்சு. உங்களை பொறுத்த வரைக்கும் பணம் மட்டும்தான் முக்கியமான ஒரு மோட்டிவ். யார் காசு கொடுத்தாலும் நான் வாங்கிக்கணும், யார் படம் பண்ணாலும் நான் ஏற்றுக்கணும், உங்களுக்கும் நான் படம் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எனக்குன்னு தனியாக செல்ஃபாக கரியர் இருக்கக்கூடாது. அதுதானே உங்களுடைய எண்ணம். நான் மூச்சு விடுறது கூட உங்ககிட்ட கேட்டுட்டு தான் விடணும். அந்த அளவுக்கு ரொம்பவும் என்னை கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி ரவியோட ஃபேமிலி மேலே நிறைய விமர்சனங்களை தூக்கி வச்சாரு ஜெயம் ரவி. அது மட்டும் கிடையாது, என்னை பற்றி என் கூட ஒர்க் பண்ணவங்க, அதாவது நடிகர் கார்த்தி, ஜெயம் ரவி மற்றும் ப்ரொடியூசரான ஐசரி கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜெயம் ரவியை பற்றின நிறைய விஷயங்களை மேடைகளில் ஓப்பனாகவே பேசியிருக்காங்க. அதுவும் சியான் விக்ரம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு தடவை வெளிநாட்டில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது வா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டப்போ, ஆனால் கையில் ஒரு பைசா கூட இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி சொன்னப்போ நான் சிரித்தேன். என்ன சீட் பண்ணுறியா, ப்ராங்க் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை நான் உண்மையிலே காசு கிடையாது, ஆர்த்திக்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எனக்கு அப்புறம் தான் உண்மை தெரிஞ்சுது. ஆர்த்தி ஏதாவது இவர் ஒரு பொருள் வாங்கினா கூட அதுக்கு ஆர்த்திக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு இதை மேடைகளில் ரொம்பவும் காமெடியாக சொன்னார் சியான் விக்ரம். ஆனால் லேட்டர் அது உண்மையாக ஆயிடுச்சு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு சப்போர்ட்டிவாக நின்ன விக்ரம் சார், அது மட்டும் இல்லாமல் கார்த்திக்கு எனக்கு ரொம்ப நன்றி. அவங்க 2 பேருமே என்னுடைய உயிர் நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்துக்கு, அதாவது தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்ததே அந்த 3 எழுத்து நடிகை தான் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை குஷ்பு மேலே ஒரு விமர்சனத்தை வச்சு பேசியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, நிறைய பேரை அவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. இவ்வளோ உடைஞ்சு பேசின நம்ம ஆக்டர் ஜெயம் ரவிக்கு ஆதரவாக ஆக்டர் சியான் விக்ரம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஜெயம் ரவி பேசுனதை கேட்கும் போது எனக்கு மனசு உண்மையிலே ரொம்பவும் உடஞ்சி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நான் கையை அறுத்துக்கிட்டேன், நான் பல தடவை சூசைடுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் போது உண்மையிலே எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவியை சொல்லலாம்னா, அவன் அந்த அளவுக்கு ஒரு ஹியூமனிட்டி உள்ள பர்சன். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட அவன் தாங்கிக்க மாட்டான். ரொம்பவும் சென்சிட்டிவான பர்சன். ஆனால் இத்தனை நாள் இவ்வளவு வலிகளையும் கொடுமைகளையும் அவன் தாங்கிட்டு தான் வாழ்ந்திருக்கான் அப்படிங்கிறத என்னால் உண்மையிலேயே நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் ஜெயம் ரவிக்கு ஆதரவாக சியான் விக்ரம் பேசியிருக்காரு.